பக்கோடால நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ஆந்திரா ஸ்டைல் கிறிஸ்பியான காரமான முட்டைகோஸ் பக்கோடாவை மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. போல்ல கட் பண்ண முட்டைகோஸ், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த மிக்ஸ் கெட்டியா உதுத்து போடுற பக்குவத்துக்கு இருக்கணும். கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டைகோஸ் கலவையை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பேட்சஸ்ல வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 கீறி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து பொரிச்சிட்டு பொரிச்ச பச்சை மிளகாயை முட்டைகோஸில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கருவேப்பிலையும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு, கோஸு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு முறை முட்டைகோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச உடனே நல்லா சூடாக ரசிச்சு சாப்பிடுங்க.